ஹலோ, வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுருந்த ஒரு வீடியோ ரிங் கலெக்ஷன். ஸோ அதான் அந்த தட்டு ஃபுல்லும் ரிங்ஸ் வச்சு உட்காந்துட்டேன். பார்க்கலாம். மொத்தம் ரிங்ஸை 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். 4 கேட்டகரி. ஒன்று நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த ரிங்ஸ், ஆர்டிஃபிஷியல் ரிங்ஸ் சொல்கிறேன். இன்னொன்று துபாயில் நான் கலெக்ட் பண்ண ஆர்டிஃபிஷியல் ரிங்ஸ். இன்னொன்று என்னோடய கோல்டு ரிங் கலெக்ஷன். இன்னொன்று ஆக்சிடைஸ் ஜுவல்லரி. ஸோ மொத்தம் 4. இதில் ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு ரிங்ஸ் பார்த்துடலாம். இந்த கோல்டு ரிங்ஸ் தான் கொஞ்சம் பேசிக் டிசைனில் இருக்கும். அப்புறம் நம்ம ஆர்டிஃபிஷியல் ரிங்ஸ்லாம் நல்ல டிசைனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு ரிங். ஆக்சுவலி எனக்கு எப்போதுலேருந்து ரிங் எனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா மேபி துபாய் அப்புறம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் இருக்கப்போ நான் கோல்டு ரிங் வாங்கி இருக்கும். லைக் என்கிட்ட ஒரு 6-7 ரிங் இருக்குது. அந்த ரிங் மட்டும்தான், இல்லை 6-7 கூட இல்லை என்கிட்ட. எவ்வளோ இருக்குது இருங்க யோசிச்சு சொல்கிறேன். என்கிட்ட ஒரு 6 கோல்டு ரிங் இருக்குது. ஓகே. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா ரிங் வாங்கணும், ஃபிங்கர்ஸில் போட ரிங்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா வாங்கினா அதை நம்ம போட்டுகிட்டே இருக்க முடியாதுல்ல, இதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்றக்காக நான் ரிங் எனக்கு பிடிக்கும். பட் நான் வாங்கவே மாட்டேன் ஆர்டிஃபிஷியல் ரிங்ஸ். ஆனால் ஒன்ஸ் நான் வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னால் நிப்பாட்டவே முடியல. இப்போ போனாலும் ரிங்ஸ் அழகாக இருந்தால் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட் என்னோட கோல்டு ரிங் கலெக்ஷன் பார்க்கலாம். இதுதான் ரிங் நம்பர் 1. இது ஒரு பேசிக் ரிங். இது என்னோடய கல்யாணத்துக்கு என்னோடய பாட்டியோட ரிலேட்டிவ். எனக்கு அவங்க அத்தை வேணும்னு நினைக்கிறேன். அவங்க பேர் பாரதி. அவங்க வாங்கி கொடுத்தது. எனக்கு அவங்க அத்தை வேணுமா பெரியம்மா வேணுமான்னு தெரில, அவங்க வாங்கி கொடுத்தது. அண்ட் இது என்னோடய ரிங், இன்னொரு கோல்டு ரிங், பிடிச்ச கோல்டு ரிங். இது என்னோடய பழைய ரிங்கை போட்டுட்டு நான் புதுசு வாங்கினேன். இது ஒன்று. அப்புறம் துபாய் நான் ஒரு கோல்டு ரிங் வாங்கினேன். ஓகே, ஃபஸ்ட்டு துபாய் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஜுவல்லரி இதுதான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காமிக்கிறேன். போக மாட்டேங்குது. ஓகே, இதுதான் அது. இது நான் மலபாரில் வாங்கினேன். ஓகேவா. இங்கே ஒரு ஸ்டோன் வச்சு வாங்கினேன். யூஸ்வலாக நான் ஸ்டோன் வச்சு வாங்க மாட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஸ்டோன் வச்சு வாங்காத வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஸ்டோன் வச்சு வாங்க மாட்டேன். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நான் ஆசைப்பட்டு வாங்கினா ஸ்டோன் வச்சு வாங்கினேன். காமிக்கிறேன். எப்படி இருக்கா தெரியுதா? வாங்கினேன்னா கல் விழுந்துச்சு. மலபார்ட்ட போய் கொடுத்தா சரி பண்ணி கொடுத்தாங்க. மறுபடியும் அடுத்த நாளே விழுந்துருச்சு. மறுபடியும் போய் கொடுத்தேன். மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ மறுபடியும் 4 மாதம் கழிச்சு விழுந்துருச்சு. நான் சரி பரவாயில்ல, கல் விழுந்தாலும் பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கலான்னு வச்சுட்டேன். இதை போய் மாற்றலை. ஸோ இதுதான் என்னோடய கோல்டு ரிங் கலெக்ஷன். அப்புறம் என்னோடய லேட்டஸ்ட் ரிங் சொல்கிறேன். இது நல்லா இருக்குல்ல பார்க்க. ஆக்சுவலி இதில் இப்படி பார்க்குறத விட ஐ வில் ஷோ யூ. இதில் பார்க்க நல்லா தெரியுது இல்லை? இது இன்னொரு ரிங். இப்போது புதுசாக வாங்கினது, லைக் 2 months ago. அண்ட் இது போட்டால் எப்படி இருக்கும் என்னோடய கோல்டு ரிங் கலெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவிலேருந்து நான் வாங்கிட்டு வந்த ஆர்டிஃபிஷியல் ரிங்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் தேடி பார்த்தேன். நான் இந்தியாவிலேருந்து வரும்போது எக்ஸ்ட்ரா எந்த பெருசாக எந்த ரிங்கும் எடுத்துகிட்டு வரல. இது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இருங்க, இந்த பிளாக் கலரில் வச்சு காமிக்கிறேன், அப்போ தான் நல்லா தெரியும். இதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தெரியுதா? ஓகே, இது ஒரு பிராஸ் ரிங். இப்போ கலர் கொஞ்சம் போயிடுச்சு. இது நீங்கள் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணால் கலர் வரும். ஆனால் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா தான் இருக்குது. ஆக்சிடைஸ் ரிங் 2 வாங்கிட்டு வந்தேன். அது லாஸ்ட்டு காமிக்கிறேன் ஆக்சிடைஸ் செக்மெண்ட்டில். அப்போ நம்ம துபாயில் வாங்கின ரிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வங்கி ரிங் நல்லா இருக்குல்ல? மொத்தம் வங்கி ரிங் வாங்கும்போது 3 ரிங் வாங்கினேன். ஓகே, இது ஒன்று ஆக்சுவலி 2 ரோவாக இருக்கும் இந்த ரோ. அப்புறம் இது ஒன்று. இது ஆக்சுவலி பார்க்க கோல்டு மாதிரி இருக்கும். இது 3மே பட் கோல்டு இல்லை, ஆர்டிஃபிஷியல் தான். இது 3 ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினது. இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் அர்ஜுனாஸ்ன்னு இருக்கும். நான் வேணும்னா இங்கே போடுறேன், பார்த்துக்கோங்க. அவங்ககிட்ட ரிங் கலெக்ஷன் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரிங் வாங்கும்போது எப்போயுமே தண்ணியில் போடாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியில் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அதோட லைஃப் ஸ்பேன் கம்மியாகிடும். என்னோடய கோல்டு ரிங்கும் நான் இதில் வச்சு காமிக்கிட்டேன். அது கரெக்டாகவே தெரில தானே ஃபஸ்ட்டு. இது நம்பர் 1. ஓகே, இது நம்பர் 2. இது நல்லா இருக்குல்ல? ஜாமெட்ரிக் பேட்டர்னா ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இது நம்பர் 3. நானே சொல்லியிருக்கேன் நல்லா இருக்கலன்னு சொல்லி. பட் ஸ்டில் நல்லா தான் இருக்குது. நான் சொன்னால் போதும்ல, நான் தானே போடுறேன், நான் சொன்னால் போதும்ல. அதே மாதிரி நீங்கள் போடுற ட்ரெஸ், நீங்கள் போடுற ஜுவல்லரி உங்களுக்கு நல்லா இருந்தால் போதும், மித்தவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் அந்த மலபார் ரிங். கல் விழுந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ரிங். அதுலேருந்து நான் மலபாரில் வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன்.
இப்போ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து துபாயில் வந்து ஷஹாரா சென்டர்னு ஒரு மால் இருக்குது. அது கீழே வந்து கடை போட்டிருப்பாங்க. ஓகேவா, அங்கே போகிறப்ப வரப்பெல்லாம் நான் ஒரு ரிங் வாங்குவேன். நான் ஃபஸ்ட்டு வாங்கின ரிங் என்ன தெரியுமா, 2 இயர்ஸ் பேக் வந்து என்னோடய இன்லாஸ் வந்திருந்தாங்க, என்னோடய மாமியார் மாமனார். அவங்க வர்றதுக்கு முன்னாடி வாங்கின ரிங்குன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்குல்ல, இது பார்க்க அப்படியே சூப்பராக இருக்கும், அப்படியே கை நிறையா இருக்கும். போட்டு காமிக்கவா, இப்படி இருக்கும் போட்டால். அப்புறம் 20 கிராம்ஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். பட் அந்த கடை இப்போ இல்லை, அங்கேருந்து காலி பண்ணிட்டாங்க. வெரி சேட். பட் பரவாயில்ல, நான் ரிங்ஸ் வாங்கிட்டேன். இந்த ரிங் இப்படி இருக்கா, இது அப்படியே மான்ஸ்டர் ரிங் மாதிரி இருக்கும். 2 ஃபிங்கரில் 2 கையில் சேர்ந்து போடுறது. அதாவது இப்படி போடலாம். இது நான் என் பேஜில் ஏதாவது ஸ்டைல் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா பரவாயில்ல, இன்னும் பண்ணுவேன் பாருங்கள். கடையில் 2 தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த கடையில் இன்னொன்று வாங்கினேன். என்ன தெரியுமா, இந்த ஸ்டோன் வச்சது. இது பார்த்தோன்னே எனக்கு வந்து அப்படியே நிஜமான டைமண்ட் ரிங் மாதிரி இல்லை தான், அது டைமண்ட் ரிங் இல்லை தான், பட் ஸ்டில் அது நிஜமான டைமண்ட் ரூபிலாம் வச்சு இந்த மாதிரி இருந்துச்சா, அதனால் வாங்கிட்டேன். இதெல்லாம் வந்து அந்த ஷஹாரா சென்டரில் இருக்க கீழே கடையில் வாங்கினது. குளோபல் வில்லேஜ் போனோம். ஓகே, குளோபல் வில்லேஜில் பார்த்தா சைனா பெவிலியன் ஒன்று இருக்குது. இப்போயும் குளோபல் வில்லேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கள் துபாயில். சைனா கரெக்டாக சொல்லிக்கிறேன், சைனா பெவிலியனுக்குள்ளே போனீங்கன்னா ரிங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்க வேண்டிய விஷயம். ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி நேரில் போய் வாங்கினாலும் சரி, இது வந்து ஆன்டி டார்னிஷா வாட்டர் ப்ரூஃபான்னு கேட்டுவாங்க. பிகாஸ் நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் வாங்கிட்டிங்கன்னா சும்மா கை கழுவும் போதே அந்த போயிடும். அதனால் அது மட்டும் நோட் ரொம்ப ரோல் ஆகுது, அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2024 குளோபல் வில்லேஜில் வாங்கின ரிங்ஸ். ஓகே, பார்க்கலாமா, தெரியுதா? இது ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இது ஆக்சுவலி கொஞ்சம் கலர் இப்போ போய்கிட்டு இருக்கு, பட் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரிங். இது எனக்கு பார்த்தோன்னே இந்த ரிங்கை ஆக்சுவலாக 2 ரிங் வாங்கிட்டேன் அங்கே போயிட்டு. ஓகே, இது 3rd ரிங். ஆனால் இது வாங்க வேண்டாம், ஆல்ரெடி 2 வாங்கிட்டோமேன்னு நினச்சேன். ஆனால் இதை பார்த்துட்டு நான் வாங்காமல் வரவே முடியல. அப்படி இந்த ரிங் இதுவும் 20 கிராம்ஸ்க்கு வாங்கினது. ரிங் வந்து ஒரு ஸ்பெஷல் ரிங். இது வந்து ஸ்னேக் ரிங். நல்லா இருக்குல்ல, இது பார்த்தோன்னே எது எனக்கு பிடிச்சிருச்சு. எஸ் அப்படின்னு வாங்கிட்டேன். அவ்வளோதான், குளோபல் வில்லேஜ் 3 ரிங் தான் வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் ஜார்ஜியா நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம்ல, அதில் வந்து நான் ஒரு ரிங் வாங்கினேன். இந்த ரிங் நல்லா இருக்குல்ல, இது அப்படியே ஒரு என்ன சொல்கிறது தெரியலாம், அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க போடுற ரிங் மாதிரி இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு கேலரி போயிருந்தோம், ஒரு கேலரி சம்திங் கேலரி, அதில் 2 ரிங் வாங்கினேன். இது வந்து சாட்டன் பிளானட் மாதிரி இருந்துச்சு, அதனால் இது ஒன்றும் வாங்கிட்டேன். இதுவும் நல்லா இருந்துச்சு, அப்படியே பெருசாக நல்லா இருந்துச்சு. ஸோ இது வாங்கியாச்சு. வந்து டிராகன் மார்ட் போயிருந்தோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. போய் ஒரு 6-7 மந்த்ஸ் இருக்கும். அங்கே ஒரு ரிங் பார்த்தேன். ஓகே, பார்த்தா அப்பா அப்படி இருந்துச்சு அந்த ரிங். அதுதான் இந்த ரிங். இது இப்போ உங்களுக்கு கிளிட்டர் அதுதான் தெரில ஸ்க்ரீனில், பட் ஆக்சுவலி வந்து ரொம்ப நல்ல கிளிட்டரியாக இருக்கும். ஃபுல்லுமே ஸ்டோன் இருக்க மாதிரி. ஆமாம், ஆக்சுவலி ஃபுல்லுமே ஸ்டோன் தான் இருக்குது. ஸோ நல்ல கிளிட்டராக இருக்கும். கையில் போட்டு காமிக்கவா, போக மாட்டேங்குது. ஸோ இது வந்து இப்படி இருக்கும், நல்லா இருக்குல்ல. ஓகே, இப்போ வந்து என்ன பேசிகிட்டு இருந்தோம் நம்ம. ஓகே, டிராகன் மார்ட் போயிட்டு அந்த ரிங் வாங்கியாச்சு. அப்புறம் என்ன ரிங் இருக்குது. ஓகே, இது வந்து கிஃப்ட் பார்க்கலாமா இப்போது. இது வந்து இப்போ என் பர்த்டேக்கு மீனான்னு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க கொடுத்த ரிங் இது. அண்ட் தென் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் கால் சாந்தி. ஓகே, இது சாந்தி வந்து இந்தியா போயிட்டு வரும்போது எனக்கு வாங்கிட்டு வந்த ரிங். நல்லா இருக்குல்ல. இன்னொரு எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க பேர் கஞ்சன். நாங்கள் சென்னையில் இருந்தபோது வி வேர் ஸோ க்ளோஸ். இப்போயும் நாங்கள் க்ளோஸ் தான். ஸோ கஞ்சன் வாங்கி கொடுத்த ரிங் பட்டர்ஃப்ளை, அவங்கள மாதிரி அழகாக இருக்கும். நல்லா இருக்குல்ல. பர்த்டேக்கு வந்து நாங்கள் மால் போயிருந்தோம். ஓகே, இட்ஸ் லைக் சும்மா நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க அப்படிலாம் இல்லை. லாஸ்ட் வீக் என் பர்த்டேக்கு மால் போயிருந்தோம். அங்கே மேக்ஸில் வந்து நான் ஒரு ரிங் வாங்கினேன். ஓகே, இந்த 5 ரிங் சேர்த்து ஒரு 12 திரம்ஸா 22 திரம்ஸான்னு தெரியல வாங்கினோம். அந்த 5மே ரொம்ப அழகாக இருக்கும். I'll show you. இந்த பிளாக் ரிங், கிரே ரிங் தெரியுதா உங்களுக்கு, ஒரு மாதிரி ஒயிட் ரிங், இது மறைச்சிக்கலாம். இந்த ரிங் க்ரசாண்ட் தெரியும்ல, நமக்கு சாப்பிடுவோம்ல க்ரசாண்ட், அந்த க்ரசாண்ட் டைப்பில் ஒரு ரிங். ஸோ கோல்டு ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சுது. கோல்டு இந்த சென்ஸ் ஆர்டிஃபிஷியல் கோல்டு பிளேட்டட் ரிங்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். வேறு என்ன இருக்குது, ஆக்சிடைஸ் ரிங்ஸ் தான்.
சென்னையில் கலாஷேத்திர எக்ஸிபிஷன் போடுவாங்க. நான் ரொம்ப நாளாக அதுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ ஒரு டைம் எங்களுக்கு போக சான்ஸ் கிடச்சிது. நானும் என் ஃப்ரெண்டு வைபவ், அந்த பொண்ணு பேர் வைபவ் முத்து மீனாட்சி, அழகாக இருக்கிற பேர். ஸோ நானும் வைபவும் வந்து அந்த இடத்துக்கு போனோம். அப்போ போனப்போ நான் 2 ரிங் வாங்கினேன். ஆக்சுவலி இது ப்ரைஸ் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்கினோம். ஏன்னா அவங்க அது அவ்வளோதான் ரேட்டுன்னு சொன்னாங்க. லைக் 250 300 2 ரிங் சேர்ந்து நான் 400 வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த ரிங் வாங்கி ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் ஐம் யூசிங் இட். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 2 ரிங்குமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு நான் எப்போ ஆக்சிடைஸ் ஜுவல்லரி போட்டாலும் இதை எடுத்துருவேன். ரொம்ப நீங்களும் கலாஷேத்திர எக்ஸிபிஷன்லாம் போட்டால் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா இது நான் அதுக்கப்புறம் இது எங்கேயுமே நான் பார்க்கல. இந்த கலாஷேத்திர எக்ஸிபிஷனை பார்த்ததோடு சரி, இதுக்கப்புறம் இது மாதிரி நான் இதை எங்கேயுமே பார்க்கல. ஸோ இன்னொரு தடவை கலாஷேத்திர எக்ஸிபிஷன் போட்டால் சென்னையில் நான் இருந்தால் கண்டிப்பாக போவேன். இந்த ரிங் இதுதான் ஃபஸ்ட்டு ஏதோ பிராண்டு கூட பண்ணும்போது எனக்கு கொலாபுக்கு வந்த ரிங். இதில் இருக்க எதுவுமே எனக்கு கொலாப் வந்ததில்லை. இது எல்லாமே நான் வாங்கினது. இது 2 மட்டும் வந்து கொலாபுக்கு வந்த ரிங். இதுவும் நான் எப்பயாவது போடுவேன். தென் ரீசெண்டாக 3 ரிங் வாங்கினேன் மீஷோவில். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இது அதில் ஒரு ரிங்கு நல்லா இருக்குல்ல. மீண்டும் ஒரு ரிங். ஆக்சுவலி இத்துடன் நம்மளோட வீடியோ நிறைவடைகிறது. தமிழ் ரொம்ப ரோல் ஆகுதுல்ல. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைய போகிறது. இந்த ரிங்கை போட்டு காமிச்சிட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு பை பை சொல்லிடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம், பை பை. எல்லா ரிங்கும் இல்லை, கொஞ்சம் ரிங்கை கையில் போட்டு பார்த்தேன்னா ஸோ வந்து அதை காமிக்கிறதுக்காக மறுபடியும் வீடியோ. ஓகே, பை. இல்லை இப்படி இல்லை, பை. ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு வருஷத்தில் 1 மந்தில் வாங்கினதில்ல. இட்ஸ் லைக் கொஞ்சம் வருஷமாக சேர்த்து வச்சு வாங்கினது, கொஞ்சம் வருஷமாக சேர்த்து வாங்கினது. அண்ட் ஆல்சோ இவ்வளோ ரிங்ஸ் நான் ஏன் வாங்கினேன்னா, பிகாஸ் எனக்கு அது தேவைப்படுது. என்னோடய ப்ரொஃபஷனுக்கு நான் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஸ்டைலிங்க்கு நிறையா ரிங்ஸ், நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிங்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் அது வாங்குகிறேன், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி எல்லோரும் வச்சுருக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அதை அதை பார்த்துட்டு இவ்வளோ ரிங் இருக்குது நம்மளால் வாங்க முடியல அப்படிலாம் நினைக்காதீங்க. பிகாஸ் இது எனக்கு தேவைப்படுது, நான் வாங்கினேன். அண்ட் அவ்வளோதான். அண்ட் எல்லாேருக்கும் ஒவ்வொன்று கலெக்ஷன் பண்ண பிடிக்கும். லைக் இயர்ரிங்ஸ் சில பேருக்கு சாரீ, சில பேருக்கு ட்ரெஸ்ஸஸ், அண்ட் எனக்கு ரிங்ஸ். அவ்வளோதான் வழி முடிஞ்சது. பை. இல்லை, பை பை. ஆக்சுவலி இன்னும் ஒரு 3 ரிங் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் ரிங்ஸ் போய் எடுத்து வைக்க போனேன்னா மறுபடியும் நான் பார்த்தேன். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, திஸ் ஒன். இது ஆக்சுவலி இந்த கல் வந்து நல்ல ப்ளூ கலரில் இருக்கும். அது கலர் போயிடுச்சு. இது கலர் போகிற கல் போல். இது ரோஸ் கோல்டு, நாட் கோல்டு, ரோஸ் கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி. இங்கே மதினா மால்னு ஒரு மால் இருக்குது. அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போனோம் ஒரு நாள். அங்கே போனப்போ வந்து ஒரு கடை இருக்குது. அதில் 2 to 10 dirhamsக்குள்ளே திங்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து இது வாங்கினது 3.5 dirhamsன்னு நினைக்கிறேன். க்யூட்டாக இருந்துச்சு. இதில் என்ன நினச்சின்னா, நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் தீமில் ஏதாவது பண்ணுவோம். லைக் கிறிஸ்மஸ் வரதில்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம், இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கிறிஸ்மஸ் தீம் ட்ரெஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அப்போது வாங்கினா போடுறதுக்காக வாங்கினேன். இது பார்த்தோன்னே எனக்கு கிறிஸ்மஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அவ்வளோதான். இப்போ நிஜமாலே வீடியோ முடியுது.